சிவகார்த்திகேயனை வைத்து விஜயை வம்பிழுக்கும் டான், கிளம்பிய புது பஞ்சாயத்து. விஜயின் அடுத்த படமான ஜனநாயகன் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது தொடர்பாக ஏற்கனவே படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு போட்டியா பொங்கல்ல ரிலீஸ் ஆக போற படம் அப்படின்னா அது சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம். இந்த மோதல்ல சிவகார்த்திகேயனுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் அவரால் அதுல எதுவுமே செய்ய முடியாத சூழல்ல இருக்காரு. இப்படி இருக்கும்போது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே விஜய் படத்தோட ஃபயர் விட பராசக்தி படம் திட்டமிட்டு வருவதா ஒரு பேச்சு திரைத்துறையில உலா வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில இந்த தகவல் குறித்த அடுத்த கட்ட தகவலை ஒரு பிரபலம் தெரிவிச்சிருக்காரு. ஜனநாயகன் படம் விஜயின் கடைசி படம். இந்த படத்தோட அவர் திரைத்துறையிலிருந்து முழுவதுமா வெளியேறுவதா தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் தன்னோட தமிழக வெற்றி கழகத்திற்காக முழு நேர அரசியலில் களமிறங்குவதாக தீர்மானிச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படம் வெளியாகிறது தேர்தல் அரசியல்ல அவருக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறதாகவும் கூறப்படுது. இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க வினோத் இயக்குறாரு. படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. பூஜா ஹெக்டே, பிரியாமணி, மமிதா பைஜு உள்ளிட்ட பலரும் நடிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாக உள்ள நிலைமையில சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுல முதல்ல வந்த தகவல் ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதியும் பராசக்தி ஜனவரி 14ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகிறதா தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனா கடந்த சில வாரங்களாக இரண்டு படங்களுமே ஜனவரி 9ஆம் தேதியே வெளியாக போவதா கூறப்படுது. அந்த நிலைமையில வர தீபாவளி அன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட முதல் பாடலை படக்குழு வெளியிட உள்ளதா கூறப்படுது. இப்படி இருக்கும்போது பராசக்தி படத்தோட முதல் பாடலும் வர தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு திட்டமிட்டிருக்கிறதா முதல்ல தகவல் வெளியாச்சு. இந்த நிலைமையில இது தொடர்பா வலைபேச்சு அந்தணன் கூறியிருக்கிற தகவல் தற்போது வேகமா பரவிட்டு வருது. அதாவது அவர் கூறுகையில் இரண்டு படத்தோட முதல் பாடலும் ஒரே நாள்ல வெளியாவதா கூறப்பட்ட தகவலில் மாற்றம் இருக்கு. அதாவது நவம்பர் மாதத்தோட முதல் வாரத்தின் கடைசியிலோ அல்லது இரண்டாவது வாரத்தின் தொடக்கத்திலோ முதல் பாடலை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. இவர் தெரிவிச்சிருக்கிற இந்த தகவல் தற்போது வேகமா பரவிட்டு வருது. சிவகார்த்திகேயனை வச்சு விஜயை வம்புக்கு இழுத்துட்டு வர்றது திமுகவுக்கு நெருக்கமான டான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பராசக்தி படத்தை சுதா குங்குரா திரைக்கதை அமைத்து இயக்கிட்டு வர்றாங்க. படத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், கீர்த்தி ஷெட்டி, அதர்வா உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு வர்றாங்க.